சிலிக்கான் கண்ட்ரோல்டு ஸ்விட்ச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இது வந்து தைரிஸ்டர் ஃபேமிலியில், அதாவது பவர் செமிகண்டக்டர் ஸ்விட்சிங் டிவைஸில் இது ஒரு டிவைஸ். சிலிக்கான் கண்ட்ரோல்டு ஸ்விட்ச் அப்படின்றது இது 4 டெர்மினல் டிவைஸ். ஆனோட் கேத்தோட், ஆனோட் கேட், கேத்தோட் கேட் அப்படின்னு 4 டெர்மினல்ஸ் இருக்குது. அதனால் இந்த டிவைஸை டெட்ரோட் அப்படின்னு சொல்லலாம். இது 4 லேயர் டிவைஸ், அதாவது பிஎன் அப்படின்ற 4 லேயர் இருக்குது. அதனால் இது 4 லேயர் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 4 லேயருக்கு இடையில் 3 ஜங்ஷன் ஃபார்ம் ஆகுது. J1, J2, J3ன்ற 3 ஜங்ஷன். இப்போ இதனுடைய ஒர்க்கையும் பார்க்கும்பொழுது ஆனோடுக்கு பாசிட்டிவ் சப்ளை கொடுக்குறோம் வித் ரெஸ்பெக்ட் டு கேத்தோட். அப்போ பாசிட்டிவ் கொடுக்கும் பொழுது பி டைப் மெட்டீரியலுக்கு பாசிட்டிவ் சப்ளை கொடுக்கறதுனால ஜங்ஷன் J1 ஃபார்வர்ட் பயஸ் ஆகுது. அதே மாதிரி Nக்கு நெகட்டிவ் சப்ளை கொடுக்கறதுனால, அதை கேத்தோடுக்கு நெகட்டிவ் கொடுக்கறதுனால ஜங்ஷன் J3யும் ஃபார்வர்ட் பயஸ் ஆகுது. இப்போ இடையில இருக்கக்கூடிய ஜங்ஷன் J2 வந்து ரிவர்ஸ் பயஸ் கண்டிஷனில் இருக்குது. அதனால் இது கரண்ட் ஃப்ளோவை அலோவ் பண்ணுறது கிடையாது. அப்போ நம்ம கேட்டுக்கு, இப்போ கேத்தோட் கேட்டுக்கு பாசிட்டிவ் கொடுக்குற பொழுது அப்போ ஜங்ஷன் J3 வந்து மோர் ஃபார்வர்ட் பயஸ் ஆயிடுது. ஏன்னா பி டைப்புக்கு பாசிட்டிவ் கொடுக்குறோம். இப்போ இது மோர் ஃபார்வர்ட் பயஸ் ஆகுது. அதனால் இது கரண்ட்டை அலோவ் பண்ணும். அப்போ இந்த டிவைஸ் இப்போ கண்டக்ட் ஆக ஆரம்பிச்சிருது. இப்போ இந்த டிவைஸ் ஆன் கண்டிஷனுக்கு வந்துடுது. இப்போ இதே இந்த கேஜி டெர்மினலுக்கு நெகட்டிவ் சப்ளை கொடுக்குறோம், நெகட்டிவ் பல்ஸ் கொடுக்குறோன்னு வைங்களேன். அப்போ வந்து இந்த பி டைப்புக்கு நெகட்டிவ் கொடுக்கறதுனால ஜங்ஷன் J3 ரிவர்ஸ் பயஸ் ஆகுது. அதனால் இது கரண்ட் ஃப்ளோவை அலோவ் பண்ணுறது கிடையாது. இப்போ இந்த டிவைஸ் ஆஃப் கண்டிஷனுக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த ஆனோட் கேட்டுக்கு நெகட்டிவ் சப்ளை கொடுக்குறோன்னு வைங்க, நெகட்டிவ் பல்ஸ் கொடுக்கும் பொழுது Nக்கு அப்போ நெகட்டிவ் வருது இல்லையா, அதனால் இது மோர் ஃபார்வர்ட் பயஸ் ஆகுது. இது ஜங்ஷன் J1. அப்போ இந்த டிவைஸ் வந்து கண்டக்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இந்த டிவைஸ் ஆன் கண்டிஷனுக்கு வந்துடுது. அதே இந்த ஆனோட் கேட்டுக்கு பாசிட்டிவ் கொடுக்கும் பொழுது இந்த ஜங்ஷன் J1 வந்து ரிவர்ஸ் பயஸ் ஆகுது. அதனால இது கரண்ட் ஃப்ளோவை தடுத்துறது. இப்போ இது ஆஃப் கண்டிஷனுக்கு வருது. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஆனோட் கேட்டுக்கு நெகட்டிவ் கொடுக்கும் பொழுது நெகட்டிவ் கொடுத்தோன்னா J1 வந்து ஃபார்வர்ட் பயஸ் ஆகி இது கண்டக்ட் ஆக ஆரம்பிக்குது. அதே பாசிட்டிவ் கொடுக்கும் பொழுது ஆஃப் கண்டிஷனுக்கு வந்துடுது. அப்போ இந்த ஆனோட் கேட் டெர்மினலும் இந்த டிவைஸ் ஆன் ஆகிறதுக்கும் யூஸ் ஆகுது, ஆஃப் ஆகிறதுக்கும் யூஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த கேத்தோட் கேட் டெர்மினலும் இந்த டிவைஸ் ஆன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம், ஆஃப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த டிவைஸோட ஸ்பெஷாலிட்டி. இது லோ பவர் சர்க்யூட்டில் இந்த டிவைஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. சரி, இப்போ இந்த மற்ற எல்லா டிவைஸஸுக்கும் பார்த்திங்கன்னா கேட் டெர்மினல் ஒன்று தான் இருக்கும். இந்த ஒரு டிவைஸ்க்கு மட்டும்தான், இந்த ஒரு டிவைஸ்க்கு 2 கேத்தோட் டெர்மினல், 2 கேட் டெர்மினல் இருக்குது. ஆனோட் கேட், கேத்தோட் கேட்டுன்ற 2 கேட் டெர்மினல் இருக்குது. இதனுடைய VI கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோன்னா, இப்போ ஸ்டார்டிங்கில் ஜங்ஷன் J1ம் J3யும் ஃபார்வர்ட் பயஸில் இருந்தாலும் இடையில இருக்கக்கூடிய ஜங்ஷன் J2 ரிவர்ஸ் பயஸில் இருக்கிறதுனால ஸ்மால் லீக்கேஜ் கரண்ட்டு தான் அந்த டைம்ஸ் அந்த டிவைஸில் சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது நம்ம கேட்டுக்கு சப்ளை கொடுக்கும் பொழுது தான் இந்த டிவைஸ் வந்து கண்டக்ட் ஆகவே ஆரம்பிக்கும். அப்போது கண்டக்ட் ஆகும் பொழுது பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருது, வோல்டேஜ் லெவல் அப்போ குறைவாகிறது. இந்த ரீஜியனை தான் ஃபார்வர்ட் கண்டக்ஷன் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறோம். இதனோட அப்ளிகேஷன் வந்து லோ பவர் சென்சிங் சர்க்யூட், டைமிங், லாஜிக் அண்ட் ட்ரிகரிங் சர்க்யூட்டில் ஒர்க் ஆகுது. பல்ஸ் ஜென்ரேட்டர், ஆசிலேட்டர் போன்ற சர்க்யூட்லலாம் இது அப்ளை ஆகுது. ஓகேவா?